ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஹெட் மாஸ்டர் அங்க படிக்கிற சின்ன குழந்தைங்கள அவங்க தலித்துங்கிற ஒரே ரீசனுக்காக அங்க உள்ள டாய்லெட் எல்லாத்தையும் வாஷ் பண்ண வச்சிருக்காருங்க. அண்ட் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது உங்க கேஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த வேலை தானே பாக்குறாங்க, அப்போ நீங்களும் இதே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசியிருக்காங்க. இதனாலேயே அந்த ஹெட் மாஸ்டரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 15 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு பர்சன் இந்த பர்டிகுலர் கேஸ்ட சேர்ந்தவருங்கிறதுக்காக யாரும் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்க. அண்ட் இப்போ ஒரு நான் எஸ்சி பர்சன் ஒரு எஸ்சி பர்சனுக்கு அகைன்ஸ்டா ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ண வைக்கிறது, இல்ல கோயிலுக்குள்ள என்டர் ஆக விடாம பண்றது, இல்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண விடாம தடுக்கிறது, இல்ல தலித் விமன்ஸ் மேல ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸோ இல்லனா ஏதோ ஒரு வயலன்ஸ் கமிட் பண்றாங்க அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிரிலிமினரி என்கொயரி கூட இல்லாம டைரக்டா அந்த பர்சன் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. அண்ட் டெய்லி இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.